Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only with 27 outlets across Tamil Nadu. Visit your nearest store today. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். விஜய் அங்கு இருந்தா பிரச்சனை இன்னும் பூதாகரமாகும். ஆனால் நீங்க பாதுகாப்பாக திரும்பி செல்லுங்கள் என்று காவல்துறை தான் சொன்னாங்க. அந்த காணொலியில் மூலமா அவர் தன்னை பேரை கெடுத்துக்கிட்டார். அது எழுதி கொடுத்தவங்கள. அதனால தான் இங்க நான் ஒரு தகவலை பதிவு செய்யணும்னு விரும்புறேன். அதை அவர் சொன்ன போன்றவர்கள் இந்த நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்கணும், இல்லை நிராகரி அதோட நின்றணும். ஒரு பெண்களை உரசிட்டு அந்த வீடியோல நம்மளால பார்க்க முடியுது. அப்போ நீங்க 5 மணிக்கு தொண்டரணியை வைத்து பெண்களுக்கு தனி இடத்தை ஒதுக்கி இருக்கலாமே, 7 மணிக்கு தானே வராரு விஜய். இதைத்தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிகுறியா சொல்றாரு. இது மாதிரி கட்டுக்கோப்போட தொண்டர்களை வைத்திருக்கிற கட்சி அதிமுக. பொதுவான ஒரு மனிதர்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம் தான் மன்னிப்பு கேட்கறதுல. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கப்போ அதை ஏன் ஒத்துக்கவே மாட்டாங்க எந்த இடத்துலயும்? ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதியாக விஜய் மாறவில்லை, அதுதான் காரணம். பாமக திமுக எதிர்க்கிறது, நாம் தமிழர் கட்சி திமுக அரசை கடுமையாக எதிர்க்கிறது, பாஜக கேட்கவே வேண்டாம், அதிமுக கண்டிப்பா இப்ப தாவேக்காவும் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த 5 சக்திகளும் ஒரே புள்ளியில இணைந்தால் அப்போதான் திமுக அரசு. பிடி வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மூத்த பத்திரிகையாளர் பாகி நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். யா சார். சார், தமிழ்நாடு அரசியல் களத்தில் வந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த வழக்கு அது உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. உச்சநீதிமன்றத்திலேருந்து என்ன சொல்ல போகுது உச்சநீதிமன்றம்ங்கிறத எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் மக்களும் எல்லாருமே ஆர்வமா இருந்தாங்க. ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா, திமுகவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணை எடுத்துக்கலாங்கிற ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இதுக்கு பின்பு நிறைய விமர்சனங்கள், நிறைய கேள்விகள்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. சார், முதலா நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த வழக்குடைய இந்த முதல் சிபிஐ விஷயத்தை? உங்க கேள்வியில திமுகவுக்கு முற்றுப்புள்ளின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. அது சரியோ தவறோ தெரியல, அந்த வார்த்தை அழகா அமைஞ்சிருக்கு. எப்படின்னா, இந்த 4 சம்பவம் சொல்றேன் தம்பி. அண்மையில் நடந்த சம்பவங்கள். கிட்னி வழக்கு, அதுல யார் விசாரணை நடத்தணுங்கிறதுல தமிழக அரசுக்கு ஒரு நிலைப்பாடு இருந்தது. இல்லை, அவங்க என்ன சொன்னாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க அதிகாரிகளை வந்து விசாரிச்சாதான் நல்லா இருக்கும், எளிதா இருக்கும், என்னமோ அமெரிக்காவிலேருந்து வரணுங்கிற மாதிரி அவங்க வாதத்தை வச்சாங்க. அவங்களோட வாதத்தை நிராகரித்து விட்டது உச்சநீதிமன்றம். சரியா? 1. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு, எல்லாம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து 17 பேர், எத்தனை பேர் அரெஸ்ட் ஆகி, ஒருத்தர் என்கவுண்டரில் செத்து போயிட்டார், ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் செத்து போயிட்டார். அந்த சம்பவமே அதுவே ஒரு சர்ச்சைக்குரியதாக இருக்கு. இந்த சூழல்ல ஆம்ஸ்ட்ராங்கோட சகோதரர் தாக்கல் பண்ண மனு பிரகாரம் சிபிஐ வழக்குக்கு உத்தரவிட்டது. இது 2வது அடி தமிழக அரசுக்கு, திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு. 3வது கிட்னி சொல்லிட்டோம். ஆம்ஸ்ட்ராங் செந்தில் பாலாஜி விஷயத்துல ஜாமீன் கொடுத்தது. ஜாமீன் கொடுக்கும்போது அரசாங்க தரப்புல அதை அவங்க செந்தில் பாலாஜி தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து சாட்சிகள் எல்லாம் இப்போ அமைச்சரே கிடையாது, அதாவது அப்போ அந்த நேரத்தில் அமைச்சர் கிடையாது, அதனால அவர் வந்து சாட்சிகளை கலைக்க மாட்டார், இவருக்கு அதிகாரம் இருக்காது அப்படின்ற காரணத்தை சொல்லி ஜாமீன் கேட்டாங்க. உச்சநீதிமன்றம் கொடுத்தது. ஜாமீனா இல்லை அமைச்சர் பதவியா அப்படின்னு முடிவெடுன்னு சொல்லிட்டு, சரி நீ இப்போ அமைச்சர் இல்லை, அதனால நீ சாட்சிகளை கலைக்க முடியாது, சரின்னு ஜாமீன் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஜாமீன் கொடுத்த மறுநாளே அமைச்சர் ஆக்கிட்டாங்க. இதை கேள்வி கேட்குது. அந்த இடத்துல கூட கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, அதை கோர்ட்டில் இல்லை, இப்போ உச்சநீதிமன்ற அனுமதியோடு அமைச்சராக்கணும்னு ஒரு உண்மைக்கு மாறான தகவலை வச்சாங்க. இதெல்லாம் கோவப்பட்டது உச்சநீதிமன்றம். அவங்களுக்கே சரியாக தெரிவிக்காம அதனோட விளைவு என்ன சொல்லிச்சு, இந்த வழக்கை நாங்கள் வேற மாநிலத்துக்கோ டெல்லிக்கோ மாற்றுவோம் அப்படின்னாங்க. அப்போ அது 3வது அடி. இப்போ 4வது தாவேக்காவுக்கு அதாவது கரூர் பரப்புரையில் நடந்த சம்பவம், துயர சம்பவத்தை ஒட்டி உடனே ஒரு நபர் கமிஷன் அமைச்சிட்டாங்க, அருணா ஜெகதீசன். அவங்க இதே அருணா ஜெகதீசன் ஏற்கனவே கொடுத்த அறிக்கை அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியாது. இப்போ ஒரு கமிஷன் நடத்துகிறாங்க, சரி அது போட்டோம். இதே கமிஷன் இப்படி கமிஷன் அமைப்பது தொடர்பாக அமைச்சர் துரைமுருகன் முன்பு என்னெல்லாம் கமெண்ட் அடித்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும், அதை விட்டுடுவோம். இப்போ சிபிஐ வழக்கு, சிபிஐ விசாரணை நடத்தணும்ட்டு பல தரப்பினர்
பல தரப்பினர்ல ஒரு சாரார், அதாவது ஜிஎஸ் மணி பாஜக சேர்ந்தவர் சில பேர் பண்ணியிருக்காங்க. இதுல உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினர், ஒரு குழந்தையுடைய அப்பா அண்ட் ஒரு கணவர், ஒரு சகோதரர், இதெல்லாம் இந்த விவரம்லாம் எல்லா பேப்பர்ல வந்தது. இவங்களை இவங்களை தூண்டி விட்டு இவங்களுக்கே தெரியாது, அதாவது ஷர்மிளான்ற ஒரு பெண்மணி, செல்வராஜ் மனைவி, பன்னீர்செல்வத்தனோட மனைவி, அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்களாம். இதை ஒரு இஷ்யூ ஆக்கி கணவருக்கே தெரியாம, அதாவது மனைவிக்கே தெரியாம, இறந்த குழந்தையோட தாய்க்கே தெரியாம தந்தை இந்த மாதிரி சிபிஐ கேட்டுக்காரு, இது தெரியாது, இது மோசடி அப்படின்றாங்க. இந்த மோசடிக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? இது 41 பேர் உயிரிழந்த சம்பவம், ஒரு பொதுவான. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதையுமே திட்டமிட்டு தாவேக்கா செஞ்சிருக்கோமாங்கிற ஒரு கேள்வியே அவங்க வைக்கிறாங்க சார். இப்போ அந்த மனைவி தானே சார் சொல்றாங்க, என் பணத்துக்காக என் வீட்டுக்காரர் செஞ்சிருப்பாருன்னு எனக்கு தோணுதுன்ட்டு. அது வேற விஷயம், அது சாதாரண பெட்டி விஷயம். இப்ப அதுதானே சார் நமக்கு திமுகவை பற்றி, திமுகவின் மீது அவதூறு பரப்புறதுக்கான ஒரு அடித்தளமா இருக்காதா சார்? இல்ல, திமுகவை பற்றி நான் கூட சொல்லல. ஆனா அது ஒரு சம்பவத்தை நான் ஒண்ணு சொல்றேன், நிஜமாவே அந்த அம்மாவும் சரி அந்த அப்பாவும் சரி பிரிஞ்சு போனா கூட கோர்ட்டுக்கு சிபிஐ விசாரணை வேண்டாங்க, நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா கூட, சாதாரண மனிதனா நானோ நீங்களோ வழக்கு போட்டாலும் சிபிஐ விசாரணை நடத்தணும்னு மனு போட்டா அதை விசாரித்து தீர்ப்பு தரும் உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் அதையும் விசாரிக்கும், அதையும் தீர்ப்பு தரும். ஜிஎஸ் பண்ணி யாரு? பாஜக வழக்கறிஞர். அந்த மாதிரி பல பேர் யார் வேணா. இது ஒரு துயர சம்பவம் சார். விஜய் ஒரு பரப்புரையில் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. இதை பற்றி சந்தேகமும் இருக்கு, சந்தேகம் இல்லாத சூழலும் இருக்கு. இருந்தாலும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். தமிழ்நாடு அரசு பற்றி அரசியல் ரீதியாக சில கருத்துக்கள் சொல்றாங்க, எனக்கு தெரியாது. ஆம்ஸ்ட்ராங் விவகாரத்தில் அரசியல் காரணம் தான் சொன்னார் இமானுவேல் சிபிஐ விசாரணை கோரும்போது. ஆக இவ்வளவு அரசியல் இருக்குன்னு தெரிய வந்த பிறகு சிபிஐ விசாரிச்சா நல்லது, நடுநிலையான ஒரு ஆளு அப்படின்னு, நடுநிலையின சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய விசாரணை அமைப்புங்கிறதுனால கேட்கறதுல தப்பு இருக்கு. ஆக இது 4வது விஷயத்திலும் திமுக அரசுக்கு ஒரு அடி, அதாவது அவங்களோட முயற்சிக்கு ஒரு அப்படின்னா இந்த தமிழக அரசு, நான் சொல்வது திராவிட முன்னேற்ற கழக அரசு, மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசு வழக்குகளை, பிரச்சனைகளை எப்படி கையாள்கிறது, நடுநிலையாக அது சம்பந்தப்பட்டவர் தங்களுக்கு வேண்டியவர்களா இல்லையா என்று பார்த்து அணுகிற முறையை கையாளுகிறதோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இப்ப திமுக தரப்புல இருந்து போய் சொல்றாங்களா, இல்ல தாவேகா தரப்புல இருந்து போய் சொல்றாங்களாங்கிற மாதிரி பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு. இப்போ அந்த மனு போட்ட அந்த செல்வராஜ் சர்மிளா, நாங்க போடல, எங்க கையெழுத்த போலியா வாங்கிட்டாங்கிற ஒரு தரப்பு வீடியோலயே ஆதாரமா வந்திருக்கு, ஊடகங்கள்லயும் வந்திருக்கு. தாவேகா தரப்புல இருந்து ஆதவ் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஒருவன் மட்டுமே தாவேகால இருந்து மனு போட்டேங்கிறாங்க. இப்ப இங்க ஒரு கேள்வி வருது சார், இப்ப செல்வராஜ் சர்மிளாவை தூண்டி விட்டது திமுகவா, இல்ல யார் அவர்களுடைய பேரை வைத்து மனு போட்டதுங்கிற இன்னொரு கேள்வி வருது சார். அது தனியா, அதுக்கும் விசாரணை நடத்தணும். இல்ல அதுதான், அதுக்கும் விசாரணை நடத்தணும், உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு. இந்த நபர்களை யார் போலியா போட்டது, அப்புறம் நாங்க எங்களுடைய பேரை பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்லி இவங்களே வாண்டடா சொல்றது, அப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குல்ல சார்? கண்டிப்பா இருக்கு. அதாவது எங்க கையெழுத்து போலியா வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது உண்மையா பொய்யா? அப்படி என்றால் அது செய்தது யார்? அடுத்த இல்ல கரெக்டு அப்படின்னா அது அப்படி அவர்களை தூண்டியது யார்? இந்த மாதிரி சிபிஐ விசாரணை இவங்க விரும்பல, இவங்க விரும்புனாங்களா இல்லையான்னு தெரியுது. நீங்க என்னதை விட்டுருங்க, ஷர்மிளா சிபிஐ விசாரணை வேணும்ன்றாங்களா வேண்டாங்கிறாங்களா? வேணாங்கிறாங்க. வேணும்னு சொல்றாங்க. இல்ல நாங்க போடல சொல்றாங்க. போடலன்னு தான் சொன்னாங்க, நான் போடல, ஆனா யாரோ போட்டிருக்காங்க. அப்படிங்கிற போது என்ன தெரியாம இந்த காரியம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதா செயல்ல தப்புன்னு சொல்லல, எனக்கு தெரியாம என்னோட அனுமதி இல்லாம அதுதான் விஷயம். சரி, அப்படியே இருக்கட்டும், அவங்களே விரும்பலைன்னா கூட, XYZ விரும்பலைன்னா கூட, இஷ்யூ ஒரு நபர் அல்ல, ஒரு ஷர்மிளாவோ ஒரு பன்னீர்செல்வமோ ஒரு செல்வராஜோ சம்பந்தப்பட்டது அல்ல. 41 பேர் உயிரிழந்தார்கள், ஏராளமானோர் படுகாயம். இப்ப அதுதான் சார் சந்தேகமா வருது. இப்ப ஆதவர்ஜுனன் சொல்றாரு பத்திரிகையாளர்ல, நான் தாவேகா தரப்புல இருந்து நான் மனு கொடுத்த ஒரே ஆள் நான் தான், அதுவும் ஆதவர்ஜுனன். அது போறோம். அது நான் என்ன கேட்கிறேன், லாஸ்ட் வீக் தான் ஆர்குமெண்ட்ஸ் வந்துச்சு, ஏன் அப்ப தாவேகா தரப்புல இருந்து யாரும் மனு போடலன்னு ஆதவ் தெரிவிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல சார்? சரி, எதுவும் யாருமே அப்ப இவ்வளவு நாள் நீங்க வெயிட் பண்ணீங்களா இந்த குழப்பத்தை ஏற்படுத்த?
அப்படிங்கிற இன்னொரு கேள்வி வருது. தாவேக்கா மேல சொல்றது. ஆமா, நான் என்ன சொல்றேன், இதுல தாவேக்காவே குழம்பி இருக்கு, தாமதப்பட்டுனா எதுவாக இருந்தாலும் யாருமே வழக்கு தொடராட்டா கூட ஒரு சாமானியன் தமிழகத்தை சேர்ந்தவன் இப்படி ஒரு சம்பவம் கரூர்ல நடந்திருக்கு, நான் சென்னையில இருக்கேன், நாளைக்கு எங்க ஏரியால இது மாதிரி நடந்ததுன்னா என் பையனோ என் ஒய்ஃபோ என்ன தம்பியோ என் தங்கச்சியோ போய் சிக்கிட்டாங்கன்னா என்ன ஆகுன்ற கவலை எனக்கு வருமா இல்லையா? ஆகையால சிபிஐ விசாரணை நான் தொடுக்கலாம், நீங்க தொடுக்கலாம், மனு போடலாம். அப்போ இந்த மாதிரி கரு சம்பவம் நடந்துச்சு, சிபிஐ விசாரணை நடத்தி உண்மையை தெரிஞ்சிடுச்சுன்னா நாளைக்கு இந்த மாதிரி தவறுகள் நேராம காப்பாற்றலாம். சமூக நோக்கம், தனிநபர் நோக்கம் இல்லை. நீங்க சொல்ற பன்னீர்செல்வம் அந்த அந்த ஷர்மிளா அண்ட் அதர்ஸ் இருக்குங்களா, அதெல்லாம் இண்டிவிஜுவல் கேஸ். இது சமூகம் பொதுவானதுன்னு கரூருக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு தினம் எங்க போய் இந்த மாதிரி நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப திமுக மேல தொடர்ந்து விமர்சனங்கள் வைக்கிறாங்க சில ஊடகவியலாளர்கள், சில தாவேக்காவினர் வைக்கிறாங்க. இப்ப நீங்க ஆதவ அர்ஜுனன் வந்து ஒரு சிபிஐ விசாரணைங்கிற ஒரு மனுவை போறாரு, அதுக்கு அப்ஜெக்ட் அதாவது ஓகேன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவு போடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் நீங்க வெளியே வந்து பேசக்கூடிய ஆதவ அர்ஜுனன் ஏன் லாஸ்ட் வீக் ஆர்குமெண்ட்ஸ்ல பேசலங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல சார்? அதுக்கு அவர் பதில் சொல்லி தானே சார் ஆகணும். மனு போட்டிருக்காரு இல்லையா, இவர் போட்டது மனு, இவர் போட்ட மனு தானே, இவரும் போட்டிருக்கார். நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஆனால் நான் தாவேக்கா சார்பில் நான் போட்டேன்னு தான் சொல்றாரு, கேர்ஃபுல்லாக யூஸ் பண்றாரு. தாவேக்கா சார்பில் இவர் தான் போட்டாரு, மற்றவங்களாம் யார் இப்போ ஜிஎஸ் மணின்னு ஒருத்தர் பாஜக நிறைய பேர் போட்டிருக்காங்க. அவங்கள இப்ப தாவேக்கா சேர்ந்தவர்கள் இல்லை, ஆனா அவங்களும் விரும்புகிறார்கள். இல்ல நான் அதுதான் கேட்கிறேன். இப்போ நீங்க திமுக மேல தொடர்ந்து விமர்சனம் வைக்கிறாங்க, இதுதான் கரெக்டான பாயிண்ட், நம்ம இதுதான் கரெக்டான டைம், அதனால நான் ஆதவ் வந்து இப்ப வெளிப்படையா பேசுறாரா? இப்ப இந்த கோணம் எல்லாம் திமுகவின் பக்கமே போகும்ல, ரைட்? அதுல அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம், அது அரசியல் சார். தாவேக்கா அதுதான் சார் நான் கேட்கிறேன். இப்போ ஆதவும் தாவேக்காவும் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றப்ப திமுக ஏன் சார் பண்ணக்கூடாது? திமுக பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. டே ஒன்ல என்ன ஆரம்பிச்சாங்க, இதுக்கு காரணம் முழுக்க தாவேக்கா தான், விஜய் தான் காரணம். விஜய் தான் 41 பேரையும் கொலை பண்ணாருன்ற அளவுக்கு போக, அது மட்டும் தான் சொல்லல, அந்த அளவுக்கு விஜய் மேல எல்லா பழிகளையும் போட்டாங்க. காவல்துறை மீது எந்த விதமான விமர்சனமோ புகாரோ இல்லை, அங்க உள்ள பரப்புரையை நெறிப்படுத்துவதற்கான விமர்சனம் இல்லை. நான் அந்த பரப்புரையில் விஜய் செய்த தவறுகள் ஏராளம் நான் பட்டியல் போட்டு சொல்லுவேன். குறித்த நேரத்துக்கு வரல, தன்னுடைய தொண்டர்களை ரசிகர்களாக தான் நினைக்கிறாரு தவிர தொண்டர்கள் நினைக்கல. வேன்ல அடிக்கடி ஆஃப் ஆகிட்டு விளையாட்டு தாங்க அமைச்சாரு தவிர ஒரு சீரியஸ் பாலிட்டிஷியனா இல்லை. பேசுற இதெல்லாமே நான் முற்றிலும் கண்டிக்கிறேன். தாவேக்காவுடைய அரசியல் பயணத்தை நான் கண்டிப்பாக நிராகரிக்கிறேன். ஆனா ஒரு பாயிண்ட், அவர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் போனாலும் எந்த மாவட்டத்தில் பேசினாலும் அந்த மாவட்டம் சம்பந்தமான ஒரு அமைச்சரை அல்லது திமுக தலைவரை விமர்சிக்கிறார். திருவாரூர்ல டிஆர்பி ராஜா விமர்சனம் பண்ணார்ல, அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. கரூர்ல வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட நபரை விமர்சனம் செய்கிறார். அதுக்கு பேர் சம்பவம் நடந்தது. நான் எதுவும் இன்டர்பிரேஷனாக சொல்லலைங்க, சென்டென்ஸை மட்டும் அப்படியே சொல்றேன். சென்டென்ஸ் எல்லாம் ஃபேக்ட். கரூரில் திமுகவை சேர்ந்த ஒரு பிரமுகரை கடுமையாக விமர்சிக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். யாருன்னு எல்லாரும் தெரியும், பாட்டு கூட பாடுறார். அதற்கு பிறகு இந்த சம்பவம் நடக்கிறது. அதுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட திமுக தலைவர்கள் அமைச்சர்கள்லாம் அங்கே விரைந்து செல்றார். இவ்வளவுதான் நான் சொல்றேன். நான் இதுக்கு மேலே இன்டர்பிரேஷன்லாம் சொல்ல விரும்பல. புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதே போல அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, தாவேகா ஆதவ அர்ஜுனா வந்து கடைசி நிமிஷத்தில் போட்டாரு, முன்னாடி சொல்லலைங்கிற வாதம் எப்படி இருந்தாலும் தாவேகாவையே நிராகரித்து விமர்சனம் செய்தாலும் இச்சம்பவம் குறித்த சிபிஐ விசாரணை வேண்டும் என்கிற நியாயத்தை புரிந்து கொண்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. சார் அதுதான் சார், இப்போ சிபிஐ விசாரணைனா நமக்கு கிரிமினல் வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு போலீஸே போதுமானது தானே? சிபிஐ தேவையாங்கிற ஒரு இது கிரிமினல் கேஸ் இல்ல, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ. there is a subtle difference between ஆம்ஸ்டாங் கொலை. மூத்த அட்வொகேட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிபிஐக்கு மாத்தினாலும் அதை கண்காணிக்கிறதுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தரை போடுறாங்கல்ல, அதுலதான் மிகையான ஒரு உத்தரவா தெரியுதுங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட உச்ச நீதிமன்றம் அதை மேற்பார்வையிட ஒரு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி நியமித்தா அவங்களுக்கே இது இந்த சிபிஐ விசாரணையிலேயே தமிழக அரசோ அல்லது ஆட்சியாளர்களோ அரசியல்வாதிகளோ ஏதேனும் குழப்பத்தை செய்ய நேரிடும். மேற்பார்வையிட்டா விரைவா நடக்கும், விசாரணை விரைவா நடந்து தீர்ப்பு, அதுக்கான முடிவு, தீர்ப்பு இல்லை முடிவு விரைவில் கிடைச்சிடும் அப்படிங்கிற
புதிய அணுகுமுறையில் தான் கடைபிடிக்கிறாங்க. இது மட்டுமல்ல, அந்த விசாரணைக்கு 3 நபர் விசாரணைக்கு அமைப்பு மேற்பார்வை கண்காணிப்பு குழு இருக்குல்ல, அதனோட தலைவர் யாரு? ஓய்வு பெற்ற நீதிபதி. அவர் தான் ஜல்லிக்கட்டுல தீர்ப்பு. தமிழர்களுக்கு அல்ல, தமிழகத்துக்கோ தமிழர்களுக்கோ அல்ல, தமிழ் பண்பாட்டுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தார். அப்போ இது சரியா திசையில போகும் நம்பிக்கை இருக்கா இல்லையா? அவ்வளவுதான். இப்போ அதே போல சார் ஆதவ அர்ஜுனன் இன்னைக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாரு. ஏன் கரூருக்கு போகலங்கிறது தொடர்ந்து விமர்சனங்களா இருந்துச்சு. விஜய் வீட்டுக்குள்ள போயிட்டாரு, விஜய் அங்க போயிட்டு வீடியோ அழுது போறாரு, அப்படி இப்படிலாம் நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. இப்போ என்ன ஒரு பொதுவா வந்து இப்போ ஆதவ அர்ஜுனன் சொன்னது இதுல இருந்தே நான் சொல்றேன், உங்களுக்கு கேள்வியாவே கேட்கிறேன். கரூருக்கு வந்து நாங்க போலான்னு இருந்தோம், எல்லையில நின்று இருந்தோம். நாங்க காவல்துறையுடைய அதிகாரிகள் சொன்னாங்க போனா கலவரம் வந்துருங்கிற விஷயங்கள்லாம் பதிவு செய்யறாரு. இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு கேள்வி வருது சார். அப்போ நீங்களாம் நின்றுருந்தீங்க, ஆனா அவர் விஜய் பேரை அங்க குறிப்பிடல. நிர்மல்குமார் இருந்தாரு, பொதுச் செயலாளர் ஆனந்த் இருந்தாரு, அருண்ராஜ், நாங்கெல்லாம் இருந்தோம் 2ஆம் கட்ட தலைவர்கள். ஆனா விஜய்ங்கிற அந்த வார்த்தையை குறிப்பிடல. இப்ப விஜய் பாதுகாப்பாக முன்னாடியே செய்தாரு. அப்ப தலைவருக்கு இந்த 41 பேர் பலியான அந்த குடும்பத்தை பார்க்க விருப்பம் இல்லையா? இப்ப திமுக வைக்கக்கூடிய விமர்சனம் சரிதானே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. எனக்கு அது தெரியாது. ஆனா விஜய் அங்க இருந்தா பிரச்சனை இன்னும் பூதாகரமாகும். ஆனால் நீங்க பாதுகாப்பாக திரும்பி செல்லுங்கள் என்று காவல்துறை தான் சொன்னாங்க என்கிற தகவலும் பதிவாயிருக்கு. அது உண்மையா பொய்யா எப்படின்னு தெரியாது. ஆனா அது தொடர்பாக விஜய் எதுவும் சொல்லலை. பிரச்சனை எங்கன்னா விஜய் காணொலியில் பேசுறது கூட சரியான தகவல்களை பதிவு செய்யலை. அவர் மிகப்பெரிய தவறுகள் பண்ணிவிட்டார். மிகப்பெரிய தவறு நான் உறுதியாக சொல்றேன். சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவிச்சோ, மன்னிப்பு கேட்டோ, இரங்கல் தெரிவிச்சோ பண்ணலை. நான் கரூருக்கு வரணும், இரங்கல் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கணும்னு விரும்புகிறேன். ஆனால் சூழல் இப்படி இருக்குன்னு விளக்கம் சொல்லலை. ஆனால் மாறா அதையும் ஒரு அரசியல் யார் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல, நான் அப்படி தான் சொல்லுவேன். மாறாக அவர் வந்து முதலமைச்சருக்கு சவால் விடும் வரை பேசினார். இதெல்லாம் ஏற்புடையதல்ல. அந்த காணொலியில் மூலமா அவர் தன்னை பெயரை கெடுத்துக்கிட்டாரு. அது எழுதி கொடுத்தவங்கள. அதனால தான் இங்க நான் ஒரு தகவலை பதிவு செய்யணும்னு விரும்புகிறேன். கண்டிப்பா பதிவு செய்தே ஆக வேண்டும். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அரசியல் பயணத்தில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி பக்குவமான கருத்தை சொன்னார். அந்த சம்பவம் நடந்த பிறகு பல அரசியல் தலைவர்கள் பல்வேறு கருத்துக்களை சொன்னாங்க. நாம அதெல்லாம் அரசியல் பார்வையாக நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி சொன்னது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. என்ன சொன்னார்னா, நாங்களும் பரப்புறோம், அவரும் ஜூலைலேருந்து பரப்புரை நடத்துறாரு. அவருடைய கூட்டத்தில் ஒரு கருத்தை பதிவு சொல்ல அவர் சொல்றாரு, எடப்பாடி எங்கள் கூட்டத்திலும் இடையூறு செய்ய முயற்சி செய்தார்கள், நாங்களும் அதை கடந்து வந்தோம். ஆம்புலன்ஸ் விவகாரம் தெரியல உங்களுக்கு, அதையெல்லாம் கடந்து வந்தார்கள். ஒரு பரப்புரையை எப்படி நடத்தணும், எப்படி கட்டுக்கோப்பா தங்கள் தொண்டர்களை வழி நடத்தணும், பிரச்சாரத்தை எப்படி மேற்கொள்ளணும், நேரத்துக்கு போகணும். எடப்பாடி அநேகமாக 1-2 கூட்டங்களில் கூட 1 hour 2 hours லேட்டாக வந்திருப்பாரு. சூழல் இருக்கலாம், நியாயமாக கூட 2 hours கூட பர்மிசபிள் சார். ஆனால் 6 மணி நேரம் 8 மணி நேரம் லேட்டாக வந்தது தவிர இதெல்லாம் ஒரு நான் பல தளங்களை சொன்னது இங்கே ரிப்பீட் பண்ண விரும்புகிறேன். ஒரு ஆசிரியர் போல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வழிகாட்டு, ஸ்டூடெண்ட் விஜய், ஆசிரியர் எடப்பாடி, நீங்க இப்படிலாம் பண்ணணும். அனுபவம் வாய்ந்த எங்களை போன்ற கட்சிகள் 55 ஆண்டுகள் தமிழகத்தை கோலோச்சிய மகத்தான சக்தியாக அதிமுக இருக்கு, மாற்று கருத்து கிடையாது. அந்த கட்சி எப்படி எவ்வளவு சோதனைகள்லாம் கடந்து வந்தது, அதுகிட்டே பாடம் கற்றுக்கங்க, புதுசாக அரசியல் களத்துக்கு வந்தீங்க அப்படின்னு ஒரு அழகான அறிவுரை சொன்ன மெச்சூர்டு, ஒரு ஹைலி மெச்சூர்டு பாலிட்டிஷியன்றதை காட்டார். மிக முதிர்ச்சி வாய்ந்த பக்குவமான ஸ்டேட்மெண்ட் அது. இதை ஏன் நான் இங்கே ரிப்பீட் பண்ணுறேன்னா, இது போன்ற விஷயங்களை விஜய் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ அதுதான் சார். இப்போ குறிப்பாக வந்து 2 இடங்கள்ல நமக்கு ஒரு சந்தேகம் வருது சார். ஆதவ அர்ஜுனன் என்ன சொல்றாருன்னா, காவல்துறையினுடைய அழுத்தத்தின் பேரிலேயே நாங்கள் வேலுச்சாமிபுரத்தை தேர்வு செய்தோம். சரி, அது வந்து ஸ்டேட்மெண்ட், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். இப்போ பத்திரிகையாளர் சந்திப்புல இப்போ இந்த இடத்துல வந்து காவல்துறை அனுமதி கொடுத்த நேரம் 3 to 10ன்னு அவர் சொல்றாரு. சொன்னதும் அதுவும் ஆதவ் தான், இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஆதவோட ஸ்டேட்மெண்ட் தான். அழுத்தத்தின் பேரில் வேறு ஒரு தொகுதியில் போட்ட டேட்ல ஏன் கரூர்ல பிரச்சாரம் பண்ணணுங்கிற ஒரு கேள்வி வருது. கண்டிப்பா அது கேள்வி சந்தேகத்துக்குரியது. அந்த கேள்வி ஒண்ணு வருது. டிசம்பர்ல நடத்த வேண்டிய கூட்டத்தை இப்ப ஏன் நடத்துறீங்கிற ஒரு கேள்வி வருது. அதெல்லாம் விளக்கணும். ஒரு கட்சியினுடைய ஒரு கூட்டமா இருக்கட்டும், இல்ல பிரச்சாரங்களா இருக்கட்டும், நீங்க சொன்னது போல அதிமுக ஒரு முதிர்ந்த கட்சி, வரலாற்று படைத்த கட்சி, தொண்டர்கணிகள் எல்லாமே பக்குவமா இருக்காங்க. நீங்க அவர் வரதுக்கு தாமதமா இருக்கு, 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆயிருக்குல்ல சார்.
கட்சியில தொண்டர் அணி எங்கங்கிற ஒரு கேள்வி வருது. தொண்டர் அணி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஆமா ஆமா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பெண்கள் அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பெண்களை உரசிட்டு அந்த வீடியோல நம்மளால பார்க்க முடியுது. அப்போ நீங்க 5 மணிக்கு தொண்டர் அணியை வைத்து பெண்களுக்கு தனி இடத்தை ஒதுக்கி இருக்கலாமே. 7 மணிக்கு தானே வராரு விஜய். இதைத்தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிகுறியா சொல்றாரு. இது மாதிரி கட்டுக்கோப்போட தொண்டர்களை வைத்திருக்கிற கட்சி அதிமுக. திமுகவும் தான், அவங்களுக்கும் படை உண்டு, நாம இல்லைன்னு சொல்ல. பாஜகவும் RSS போன்ற அமைப்புகள் படை உண்டு, நம்ம அந்த விவாதத்துக்கு போகல. இது அறிகுறியா சொல்றாரு. இப்போ அரசியலுக்கு வந்துட்டார் விஜய், ஒரு களத்துல இறங்கிட்டாரு, தீவிரமான பிரச்சாரம் செய்யறாரு. ஆனா என்னெல்லாம் கத்துக்கணும் அப்படிங்கிறது தான். அதை கத்துக்க இந்த நிச்சயமாக கரூர் சம்பவத்துல தாவேகா தனக்கு பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. அவர்களுக்கு குற்றவாளி கொண்ட நேரத்தில், ஆனா அவர்களுக்கு உண்டான பொறுப்புகளை இது சும்மா இல்ல. அதுதான் சார் நான் கேட்கிறேன். ஒரு இடத்துல கூட இந்த சிறு தவறுகள் எங்களால் நடந்திருக்கலாம், அதை சொல்லணும், நடந்திருந்தாலும் கூட மன்னிச்சிருங்கன்னு அந்த ஒரு வார்த்தை பயன்படுத்திருக்கலாம். நாங்க காரணமா இருக்க முடியாது, இருந்தாலும் ஏதேனும் எங்களால் உங்களுக்கு மனத்தாகல் இருந்தா நான் வருத்தம் தெரிவிக்கும், ஒண்ணு கூட சொல்லல. அதுதான் சந்தேகம். இதெல்லாம் சந்தேகப்பட வேண்டாம். அவருக்கு சந்தேகம்னா டெலிபரேட்டா அவங்க தான் இந்த சம்பவத்துக்கு காரணமா இல்லை, இவங்களோட அலட்சியம். அந்த சந்தேகம்ங்கிறது நான் என்ன எப்படி பாக்குறேன் அப்படின்னா, அதையுமே இவர்கள் ஸ்ட்ராட்டஜி எவிடன்ஸா எடுத்துக்கிறாங்களாங்கிறது தான் ஒரு கோணமா இருக்கு. புரியல. நான் சொல்ற அந்த சந்தேகம்ங்கிறது வார்த்தைகள் அதையுமே இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்த பாக்குறாங்களான்னு யாரு? தாவேகா. அது எப்படி ஸ்ட்ராட்டஜி ஆகும்? சந்தேகத்துக்குரிய அணுகுமுறை அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாவோ உத்தியாவோ பயன்படுத்தினால் அது எதிர்விளைவை தான் தரும். இல்ல, அதுதான் நான் கேட்கிறேன். அது வெளிப்படையா இப்ப நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க. இது ஒரு பொதுவான ஒரு மனிதர்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம் தான். மன்னிப்பு கேட்கறதுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கப்போ அதையே ஒத்துக்கவே மாட்டாங்க எந்த இடத்துலயும். அவங்களும் டைரக்டா அட்டாக் டிஎம்கே மேல தானே வைக்கிறாங்க. அதான் ஒரு வைக்கலாம். திமுக மீது விமர்சனம் வைப்பது தவறே கிடையாது. ஆனால் முதல்ல இதெல்லாம் பண்ணீங்க. அதுதான் முதல்ல வருத்தம் தெரிவிக்கிறேன். இந்த மாதிரி சம்பவம் நடந்து போச்சு, இந்த சம்பவத்துக்கு நாங்க காரணமா இருந்தா மன்னிச்சிடுங்க, நாங்க காரணமா இருக்க முடியாது, எங்க கட்சி அப்படிப்பட்ட கட்சி இல்லை, பிரமாதமான கட்சி இல்லை சொல்லிட்டு, இதுக்கு பின்னாடியே தமிழக அரசு திமுக அரசு இதுக்கு திமுக காரணமா இருக்கும், நாங்க சந்தேகப்படுறோம், அப்படி போகணும். இந்த மாதிரி ஒரு நேரேட்டிவ் செட் பண்றதுக்கோ, ஒரு விமர்சனத்தை முன்வைப்பதற்கோ, ஒரு கருத்தை பகிர்வதற்கோ ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதியாக விஜய் மாறவில்லை. அதுதான் காரணம். நீங்க முதல்ல சொன்னது கரெக்ட். நான் உங்க கருத்தை நான் ஒத்துக்கிறேன். அரசியல் ஆக்கலாம், அரசியல் ஆக்குவதில் எப்படி செய்யணுங்கிறது பாதிக்கப்படுது மக்கள் தானே. அதுதான் ஒரு கேள்வி. நீங்க அதை முதல்ல செய்யுங்க. கள்ளக்குறிச்சியில சம்பவம் நடந்த போது எடப்பாடி போயிருக்காரு. அது இன்னைக்கு வரையில் மு க ஸ்டாலின் போனாரா தெரியாது. வேங்கைவேல் சம்பவத்துக்கு மு க ஸ்டாலின் போனாரா தெரியாது. நாம இப்ப கரூருக்கு மட்டும் மு க ஸ்டாலின் முதல்ல வந்துட்டார். என்ன பண்ணியிருக்காரு, நாங்க இதெல்லாம் பண்றோம்னு. அவர் யார் இதுக்கு காரணமா இருந்தாலும் மு க ஸ்டாலின் வந்துட்டார்ல. இன்னைக்கு திமுகவை விமர்சனம் பண்ணா கூட வந்து பார்த்தாருல, அது பதிவாயிடுச்சுல்ல. அது மாதிரி எடப்பாடியும் போயிருக்காரு. எடப்பாடியும் போய் அவர் பேசியிருக்காரு. அப்பதான் செய்தியாளர்கிட்ட சொல்லும்போது ஒரு மிஷோர் பொலிட்டிக்கல் கமெண்ட் சொல்லு. அதுல அவரு எடப்பாடிட்ட முதல்வர் பத்தியும் கேட்கறாங்க. அது அவருடைய கடமைங்க, அது செஞ்சுதானங்க ஆகணும். அதையும் சொல்றாரு. அதெல்லாம் அதுதான் ஒரு மிஷோர் பாலிட்டிஷியன். இதெல்லாம் தாவேகா கத்துக்கணும். இதை அதுதான் நான் கேட்கிறேன். டைரக்ட் அட்டாக்காவே வைக்கிறாங்களே, இந்த தவறுதான். அதாவது நேரடி சவால் விடுவது போலவும் குற்றம் சாட்டுவது போலவும் விஜய் பேசியது ஏற்புடையது அல்ல, நிராகரிக்கத்தக்கது, தவறானது. அவர் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சம்பவத்திலிருந்து கத்துக்கல, இனியாவது கற்றுக்கொள்ளும். அதுதான் நம்ம சொல்றோம். இப்போ அதே போல சார், இப்போ ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு தேர்தல் மேலாண்மை பொறுப்பாளர் ஒரு ஆதவ அர்ஜுனன் இவர் எல்லா விஷயத்தையுமே பிரஸ் மீட்ல சொல்றாரு அப்படின்னா அப்புறம் கேஸ் எதுக்கு இருக்குங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல சார். ஒரு சிபிஐ விசாரணை கொடுத்துருக்காங்க, வரவேற்கத்தக்கதுங்க. மீண்டும் இன்னும் அடுத்தடுத்த நகர்வுல உங்களுக்கு தகவல்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா பரவாயில்ல. நீங்க எல்லாத்தையும் ஒப்பிக்கிறப்போ இது என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி கையாளுறாங்க? அது ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜி. அதெல்லாம் எங்க சொல்லணும்னா கோர்ட்ல சொல்லணும். விசாரணை நடத்தப்படும் போது கோர்ட்ல சொல்லலாம், அல்ல சிபிஐ விசாரணைக்கும் போது அப்போ சொல்லலாம். இப்ப அதுதான் சொல்ல சார். இப்ப இந்த இடத்துல ஏன் இதை பேசணும்? அப்ப தாவேக தொண்டர்கள் மத்தியில என்ன மனநிலை ஏற்படுங்கிற ஒரு கேள்வி. அது கரெக்ட். அதுல நீங்க சொல்ற கரெக்ட். அதை அர்ஜுனா போன்றவர்கள் இந்த நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்கணும், இல்ல நிராகரி, அதோட நின்னணும். அதுக்கு மேல எது கேட்டாலுமே இந்த வழக்கு சிபிஐ விசாரணை கைக்கு போயிடுச்சு, இனிமே அவங்க தான் பாத்துக்கணும். சிபிஐ கேட்டா நாங்க பதில் சொல்லுவோம். நான் சொல்லுவேன், மதியழகன் சொல்லுவாரு, இல்ல புசி ஆனந்த் சொல்லுவாரு, இல்ல XYZ சொல்லுவாங்க, இல்ல விஜயே கேட்டாலும் விஜய் கிட்டே சிபிஐ நிச்சயம் கேட்கும். அப்போ அவர் சொல்லுவாரு, அப்படி சொல்றோம். அவர் என்ன சொல்றாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா
அப்படிதான் சொல்லணும். மாறாக இவரே எல்லாத்தையும் சொல்லுவது அதுவும் பக்குவமின்மையை தான் காட்டுது. இல்ல அதுதான் இப்ப என்ன ஒரு இதுதான் வந்து சென்னை ஹைகோர்ட் வந்து தலைமை பண்பு இல்லைன்னு விஜய் ஒரு வார்த்தை சொல்லி குறிப்பிடுறாங்க. அப்போ தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் ஆதவ் பேசுறாராங்கிற ஒரு கேள்வி வருது. நிச்சயமாக அதே போல தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் இந்த தொண்டர்கள் போஸ்ட் அடிக்கிறாங்களான்னு ஒரு கண்ட்ரோல் வருது. ஏன்னா இவ்வளவு சம்பவம் நடக்குது. மதுரையில வந்து 2026 பதவி ஏற்க போகிறார் விஜய். அந்த பதவியேற்பு விழாவிற்கு மோடி வருகிறார்னு ஒரு போஸ்ட் அடிக்கிறாங்க. 41 பேர் டெத்து, கோர்ட்ல ஹியரிங்ல இருக்கு, நீங்க போஸ்ட் அடிக்கிறீங்க. இது எந்த மாதிரியான பண்பை குறிக்குது சார்? நீங்க சொன்ன மாதிரி தலைமை பண்பு இல்லை. ஆனா அதை நம்ம சொல்லலாம், தவறு கிடையாது. நம்ம விமர்சன பார்வையில் நீதிமன்றமே சொல்லிடுச்சு. அது ஏற்புடையதா இல்லையான்னு உச்சநீதிமன்றம் அது குறித்த கருத்து சொல்லிடுச்சு. ஆனால் இதையெல்லாம் வளர்த்துக்கொள்ளும். இந்த மாதிரி விஷயங்கள்ல நான் தாவேகா மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறேன். அவர்களுக்கு சரியான இப்போ அதிமுகவில் ஒரு போஸ்டர் தான் வந்துச்சுன்னா எடப்பாடி அடுத்தது என்ன பண்ணுவார்? திமுகவில் தொடர்பாக ஒரு போஸ்டர் வந்துச்சுன்னா முக ஸ்டாலின் என்ன பண்ணுவார்? அடுத்த நிமிஷமே கட்டம் கட்டிடுவாங்கல்ல. அந்த மாதிரி எல்லா கட்சியிலுமே இருக்கு. இதுவரையில் இன்று வரையில் கரூர் இந்த முதலமைச்சர் பதவி ஏற்கிறது பற்றிய ஒரு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, விஜய்க்கு தெரியாம இருக்குமா? தெரியாமல் இருந்தாலும் மோசம். ஒரு தலைவருக்கு இந்த தகவலை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற கட்டுப்பாடு கட்சியினருக்கு இல்லை. நிச்சயமா தெரிந்து ரியாக்ட் பண்ணாலும் தவறு. ஒரு சம்பவம் அந்த போஸ்டர் இதுதான் சார். நான் உங்களுக்கு ஆதாரத்தோட எவிடன்ஸோட காமிக்கிறேன். புதிய தலைமுறை தொலைக்காட்சியில வந்தது. முதல்வர் ஆவதற்கு மோடி வருகிறார் அப்படின்னு. இப்போ இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல இந்த போஸ்டர் தேவையாங்கிற ஒரு கேள்வி வருது. இதுக்கு உடனடியாக விளக்கம் சொல்லி ஆகணும் விஜய். எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, யாரோ ஆர்வ கோளாறா பண்ணாங்க, இல்லை எதிர்கட்சிகள் இந்த மாதிரி பண்ணாங்க, ஏதோட சொல்லுங்க. ஆனால் செய்யணும். ரியாக்ட் பண்ணலாம். சந்தேகம் வாய் மூடிட்டு இருந்தோம்னு வச்சுக்கலேன், அந்த மௌனம் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிச்ச மாதிரி. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இல்லை அதுதான் சார். இப்போ என்னன்னா திமுக வைக்கக்கூடிய விமர்சனங்கள் வந்து யார் கட்டுப்பாட்டில் விஜய் இருக்கிறாருங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. நீங்க தான் ஒரு பிராண்டு, நீங்க தான் ஒரு தலைவர், எல்லாத்துக்கும் பொறுப்புணர்வு உங்களுக்கு தான் இருக்கு, ஏன் நீங்க பேச மாட்டீங்கிற ஒரு கேள்வி வருது. கட்டாயம் வரும். அந்த விஷயத்துல விஜய் மௌனமாக இருப்பது அவருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். ஏன்னா ஒண்ணு அவருக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அதை கண்டிக்க முடியாத பலவீனமானவர்னு சொல்ல வரும், அப்படி சொல்ல தோணும். இல்லை அவருக்கு தெரியவே தெரியாதனாலும் நீங்க பலவீனமானவள், தெரிஞ்சாலும் தப்பு, ரியாக்ட் பண்ணாததுனால, அது உடனடியாக நடவடிக்கை எடுக்காதனால, தெரியவில்லை என்றாலும் தலைவருக்கு தெரியாம யாரோனா என்ன வேணா பண்ணலாங்கிற மாதிரி இருந்தா இந்த மாதிரி கரூர் சம்பவம் நடக்கத்தான் செய்யும். அப்ப நீங்க என்ன தலைவர் தலைமை பண்பு இல்லை என்ற கேள்விக்குறி இருக்குல்ல, அது நீடிக்குது. ஆக இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம திரும்ப ஒரே புள்ளியில தான் வரோம். விஜய் கட்சியை நடத்துவது சரியல்ல. விஜயனுடைய அரசியல் அணுகுமுறைகள் அந்த கரூர்ல பேசினதெல்லாம் ஸ்ட்ராங்கா பேசியிருக்காரு, மறுப்பதற்கில்லை. அந்த தொடர்ந்து அவர் பரப்புரையில பேசுகிற கருத்துக்கள்லாம் வந்து நமக்கு ஒன்றும் பெரிய விமர்சனம் கிடையாது. ஆனால் கட்சியை நடத்துவது, இயக்குவது, கட்சி தொண்டர்களை வழி நடத்துவதில் ஒரு மிகப்பெரிய தவறு அடித்தது. அதான் நம்ம பார்க்கணும். சரி, இப்போ அதே போல இவ்வளவு சூழ்நிலைகளுக்கு மத்தியில வந்து அதிமுகவுடைய எடப்பாடி தலைவர் போகக்கூடிய பிரச்சாரங்கள்ல வந்து தாவேகாவுடைய கொடி வைத்து தொண்டர்கள் வர்றதெல்லாம் பார்க்க முடியுது. நிறைய செய்திகள் வந்து தன்னெழுச்சியா வராங்கன்னு எடப்பாடியும் சில இடத்துல பதிவு சொல்றாரு. இப்போ இதை எப்படி சார் எடப்பாடி டேக் ஓவர் பண்ணி அரவணைக்க போறாரா விஜய? தெரியாது. ஆனா அது ஒன்றும் பெரிய தவறு கிடையாது. எடப்பாடி சொன்னதில் ஒன்றும் பெரிய தவறு. அரவணைத்தால் எப்படி இருக்குங்கிற ஒரு கேள்வி வருது. அரவணைத்தால் நான் அப்படி நினைக்கிறேன். நான் வேற ஒரு ஆங்கிள் பார்க்குறேன். ஒருவேளை விஜய் இந்த சம்பவத்துக்கு பிறகு, கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் நடந்து கொண்ட செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை. ஒரு அரசியல் ஆளுமை அல்லது ஒரு அரசியல் தலைமைக்கு உரிய குணாதிசயங்கள் எதுவுமே விஜய்க்கு இல்லை. இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து இருக்கிற இளைஞர்கள், தொண்டர்கள் யாரும் பெரும்பாலான ரசிகர்கள், அதான் என்னோட பார்வை. ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அரசியல் ஆர்வலர்கள், தொண்டர்கள், ரெண்டுத்துக்கும் சேசன்னு. ரசிகர்கள் வேற, தொண்டர்கள் வேற. ரசிகர்கள் தான் ஃபேனட்டிக்கா இருப்பாங்க. தொண்டர்கள் வந்து கொஞ்சம் அரசியல் அணுகுமுறை இருக்கும். அந்த மாதிரி அரசியல் பார்வை உள்ளவர்கள் தான் கொடியை பிடிச்சிட்டு எடப்பாடி பழனிசாமி பக்கம் வந்திருக்காங்க. என்னுடைய பார்வை என்னன்னா, அந்த தொண்டர்கள் ஒன்று தாவேகா அதிமுக சேர்ந்து களம் காண்பது நல்லதுன்னு நினைக்கக்கூடும். ஏன்னா அது யதார்த்தமானது, சரியான அணுகுமுறை கூட. அல்லது இனிமே நம்ம வந்து அதிமுகவுக்கு ஆதரவு அளிக்கலாம், இப்ப தாவேக்கால இருக்கலாம், தாவேக்கா நாளைக்கு இன்னும் எவ்வளவு டெவலப் வருதுன்னு பார்த்துக்கிட்டு, இல்லைன்னா நம்ம அதிமுக ஆதரிக்கலாம். என்னுடைய பார்வை என்னன்னா, தாவேக்காவில் அரசியல் புரிதல் உள்ள மக்கள், தொண்டர்கள்
நிச்சயமாக அதிமுக தாவேக கூட்டு சேர்வது அல்லது களம் காண்பது, இணைந்து சட்டப்பேரவை தேர்தலை களம் காண்பது நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அப்போதான் திமுகவை வீழ்த்த வேண்டும். நம்ம ஒரே குறிக்கோள். இப்ப எல்லா கட்சிகளுமே திமுக, பாமக திமுகவை எதிர்க்கிறது அன்புமணி தலைமையில். நாம் தமிழர் கட்சி திமுக அரசை கடுமையாக எதிர்க்கிறது. பாஜக கேட்கவே வேண்டாம். அதிமுக கண்டிப்பா இப்ப தாவேகாவும் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படி என்றால் இந்த 5 சக்திகளும் ஒரே புள்ளியில இணைந்தால் அது வரவேற்காது. அப்போதான் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பணும். திமுக அரசை ஆட்சியிலிருந்து அகற்றுவதுதான் நல்லது. மாண்புமிகு முதலமைச்சர் மேல எனக்கு மரியாதை உண்டு. ஆனால் அங்கு உள்ளவர்கள்லாம் தாண்டோதி தரமாக செயல்படுகிறார்கள் என்கிற ஆதங்கம் இருக்கு. ஊழல், அளவற்ற ஊழல், சட்ட ஒழுங்கு பிரச்சனை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை லிஸ்ட் எடுத்தீங்கன்னா நிறைய வரும். கள்ளக்குறிச்சி சொல்லலாமா, மரக்காணம் சொல்லலாமா, இல்லை கள்ளக்குறிச்சியில ஒரு ஸ்கூல் சம்பவம் சொல்லவா, எவ்வளோ சொல்லலாம். ஆம்ஸ்டாங் படுகொலை சொல்லவா, எது சொல்லலாம், எல்லாம் ஒன்று சொல்லலாம். காவல்துறையினருக்கு நிம்மதி கிடையாது. அப்படியே இருந்தாலும் காவல்துறையினுடைய அட்டுழியும் இருக்கு. காவல்துறையினரே பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்கிறார். வேலியே பயிர் மேயிற மாதிரி. இதுவும் அது. போதைப் பொருள் கேட்கவே வேண்டாம். இன்று இங்கே போதைப் பொருள் இலவசமாக கிடைக்கும், கூடுதலாக கிடைக்கும், தீபாவளிக்கு ஸ்பெஷல்னு போடாத குறையா இருக்கு. ஆக அது பிரச்சனை. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இல்லை. இவ்வளவு குற்ற சம்பவங்கள் கணக்கு வழக்க கிடையாது. இவ்வளவு நிலைகள் இருக்கும்போது இப்போ மாநகராட்சி மழை வரப்போகுது. மழைக்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாங்க? போதிய திருப்திகரமான நடவடிக்கை இருக்கா? இல்லை. பல்வேறு இடங்களில் கட்டுமானப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கு. ரோடு போடுறாங்க, பிரச்சனையா இருக்கு. இவ்வளவு ஓடர்கள் இருக்கும்போது இந்த அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம்னு பிரபலப்படுத்திக்கிறாங்க. இந்த ஆட்சி மக்களுடைய அதிருப்தியை நாளுக்கு நாள் அதிகமாக சம்பாதித்து கொண்டு வருகிறது. ஆகையினால இது நீக்கப்பட வேண்டும். நீக்கப்பட வேண்டும்னா எல்லா கையும் ஒன்னா சேரணும். அதுக்கான வழிமுறை தான் சார். இப்போ அதுதான் இப்போ பாஜகவை எதிர்க்கிறேன்னு சொல்லி விஜய் நிறைய இடங்கள்ல பேசியிருக்காரு. பாசிசம்ங்கிற அந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தினதும் விஜய் தான். அவர் எப்படி இந்த அதிமுக பாஜகவை விட்டு வருமா அப்படி பல்வேறு கேள்விகள் வருது இல்லை சார்? இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் சார்? பாஜகவை பத்தி விஜய் என்ன சொன்னார் தெரியுங்களா? கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு சொன்னாங்க. கொள்கை எதிரிகளை, கொள்கைன்னா லட்சியம், அவங்க ஒரு லட்சியம், நாங்கள் ஒரு லட்சியம். ஆனா சமூகத்துல 2 பேரும் ஒன்னா இணைந்து செயல்பட்ட சம்பவங்கள் நிறைய உண்டு. திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜகவும் கொள்கை உடன்பாடு உள்ளவர்களா? 2 பேரும் இணைஞ்சு 5 ஆண்டுகள் ஆட்சி பண்ணல. திமுக அமைச்சர்கள்லாம் எல்லா விதமான பதவியும் அனுபவித்தவர்கள் தானே வாஜ்பாய் ஆட்சியில. ஆக அப்போ கொள்கையும் இதுவும் இல்லையா? நீங்க உடனே சொல்லுவாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் அல்ல. அதல்ல. அப்படி காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்தாலும் எங்களோட அடிப்படை கொள்கைகளை விட்டுட்டோம்னு இப்ப பாஜக சொல்லலை. ஸோ கொள்கை எதிரிங்கிறது வேற. ஆனால் சில சம்பவங்கள்ல கொள்கை ஒரே கொள்கை இருக்கிறவங்க கூட முரண்பட்ட சம்பவங்கள் உண்டு. பாஜகவும் உத்தவ் தாக்கரோட சிவசேனா என்னங்க கொள்கை? 2 பேருக்கும் ஒரு இந்துத்துவா தான், ஆனா ஒன்னா சேரல தேசிய அளவில். இது மாதிரி கொள்கை வேற, கூட்டணி வேற. கூட்டணி என்பது தேர்தலுக்கு தேவையானது. ஆகையினால தான் தாவேகாவும் பாஜக இடம்பெற்றிருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இணைந்து செயல்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. சார் 77ல் ஜனதா கட்சியோட எல்லா விதமான அடிப்படையிலையும் முரண்பட்ட சிபிஎம் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி ஆதரவளித்தது ஜனதா கட்சிக்கு. அதனால கொள்கை வேற, கூட்டணி வேற. அரசியல்னு வரும்போது அரசியல் தான் முதல்ல. அரசியல் ரீதியா இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இதுல ஒன்னா இருக்காங்களா? அவ்வளவுதான். சரி. இப்போ அதே போல இந்த சிபிஐக்கு மாறின இந்த உத்தரவுங்கிறது இவ்வளோ ஒரு நெருக்கடிகள், இவ்வளோ விமர்சனத்துக்கு மத்தியில் தாவேகாவுக்கு கிடைத்த ஒரு வெற்றின்னு கூட நம்ம அதை சொல்லலாம். தாவேகாவுக்கு இது விஷயத்தில் வெற்றி தான். இப்போ அதே போல இந்த ஒரு பின்னடைவுங்கிறது திமுகவுக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ அடுத்த சம்பவத்திலேருந்தே நம்ம தொடரலாங்க. நாளை இந்த நிகழ்ச்சிகள், வழக்குகள் தொடர்பாக மத்திய உச்சநீதிமன்றத்தில் குட்டு வாங்கி இருக்கிறது திமுக. 4 சம்பவங்கள் நான் சொன்ன மாதிரி கரூர், அதுக்கு முன்னாடி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சிபிஐ கேட்டது, கிட்னி சிறுநீரக திருட்டு, அது தொடர்பான விஷயம். அதே மாதிரி செந்தில் பாலாஜி, இது மாதிரி அடுத்து இனி வரப்போகிற விஷயங்கள் கூட உச்சநீதிமன்றத்தை அணுகும் போது அவர்களுக்கு அவர்கள் விமர்சனத்தை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். சரி. அதே போல வில்சன் சொல்றப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஒரு இடைக்கால உத்தரவு தான்,
அதே போல இந்த போலி மனுக்கள் விசாரிக்கப்பட்ட அந்த சிபிஐ உத்தரவு ரத்தாகிருங்கிறாரு. அது எப்படி சார்? அது என்ன வில்சன் சொல்றது சரியில்லை. அந்த போலி மனுக்கள் இருக்கு இல்லையா, எனக்கு தெரியாம கையெழுத்து போட்டாங்க, எனக்கு தெரியாம சிபிஐக்கு வரணும், அதெல்லாம் பர்டிகுலர் இஷ்யூ, தனிநபர் இஷ்யூ. ஒரு சில சம்பவம், ஒரு சில தனிநபர்கள் பிரச்சனைக்கும் ஒட்டுமொத்த கரூர் 41 பேர் இறந்த சம்பவத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அங்க இவங்க சம்பந்தப்பட்ட தனிநபர்கள் பிரச்சனைக்கும் பிரச்சனை அதுக்கு முன்னிலை கிடையாது. நீங்க 4 பேர் வச்சுக்கல, நீங்க நான் சொல்ற மாதிரி 4 பேர், இந்த 4 பேர் எங்களுக்கு தெரியாம கையெழுத்து வாங்கி சிபிஐ போட்டாங்க அப்படின்னா மீதி 37 பேர் என்ன சொல்லுவீங்க? 37 பேரும் சிபிஐ வேணும்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எது மெஜாரிட்டி பார்ப்பீங்களா? ஒன்று. ரெண்டாவது, இவங்க என்ன சொல்றாங்க, நாங்களா கேட்டோம் சிபிஐ அப்படின்ற அவங்க கேட்டதான் இவங்க சொல்றாங்க. யாரு? பாதிக்கப்பட்டவர் சொன்னதான் சொல்றாங்க. இப்போ சிட்டு அமைச்சாங்க இல்லையா அவங்க நீதிமன்றம், அஸ்ரா கர்க் தலைமையில். அதே இவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு அனுமதி கேட்டுக்கிட்டா வச்சாங்க. ஒரு நபர் கமிஷன் மாண்புமிகு முதலமைச்சர் அமைச்சார, பாதிக்கப்பட்டவர்களே நீங்கள்லாம் சொல்லுங்க, ஒரு நபர் கமிஷன் அமைக்கலாமா? எஸ், ஓகே அமைச்சலாம். அவங்க அனுமதியை கேட்டாங்க. இல்லையே, இவர்கள்லாம் நடைமுறை என்னென்ன ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அது தொடர்பாக என்னென்ன கோணங்களில் விசாரிக்கலாம் என்பதற்காக அமைக்கப்பட்டதுதான். அதனாலதான் சிபிஐங்கிறது ஒரு கோணம். இதுக்கு 41 பேர் கையெழுத்து போடணும்னு அவசியம் இல்லை. யாருமே கையெழுத்து போடாட்ட கூட ஒரு தனிநபர் யாரோ XYZ கேட்டா கூட உச்சநீதிமன்றம் ஆதரவா தான் இருக்கும். வில்சன் சொல்வது தவறு சார். இப்ப அதே போல சார், ஒருவேளை இப்ப தாவேகா தரப்பு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் சிபிஐ விசாரணையிலே உண்மையானால் இந்த 26 தேர்தலுக்குள்ள இது சாத்தியமாகுமா, இல்ல எப்படி கொண்டு போவாங்க இதை? அது தெரியாது. ஆனா விரைவில் ஏன் அப்படின்னா உச்சநீதிமன்றமே சொல்றாங்க, நீதிபதிக்கு ஒரு அந்த சிபிஐக்கு ஒரு குழு நீதிபதி தலைமையில அறிவிக்கிறார். ஆனா அந்த நீதிபதிக்கு ஒரு அறிவுரை சொல்றாரு, என்னன்னா மாதந்தோறும் ஒரு அறிக்கை தாக்கல் சொல்லணும். அப்ப இந்த மாதந்தோறும்னா எத்தனை தேர்தலுக்கு அப்புறமா இல்ல தேர்தலுக்கு முன்னாடிங்கிற ஒரு கேள்வி இப்பவே ஆரம்பிச்சு. இட் வில் பி இன் எஃபெக்ட். உடனடியாக ஆரம்பிச்சிடும். குற்றப்பத்திரிகை விரைவில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. டெட்லைன் கூட சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது தொடர்பான வழக்கு விசாரணை விரைவாக நடந்து, ஒருவேளை தேர்தலுக்கு முன்னாடி வந்துருச்சு தீர்ப்புகள், இந்த விசாரணைகள் முழுமடை யாருக்கு சாரதம், ஒருவேளை திமுகவுக்கு பாதகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த தேர்தல் எப்படிப்பட்ட களமா மாறும் நினைக்கிறேன். நிச்சயமாக அது திமுகவினுடைய தேர்தல் வாய்ப்புகளை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இல்ல அந்த தாக்கத்தை அதை அனுபவிக்க போறது அதிமுகவா இல்ல அதிமுக கூட்டணிக்கு வராத தாவேகவாங்கிற ஒரு திமுகவுக்கு எதிரான எல்லோரும், திமுக எதிரானவர்கள் யாரும் அப்போதைய களச்சூழல் 9 மாசம் இருக்கு தம்பி, 8 மாசமா 8 மாசம் இருக்கு, 8 மாசம் 7 மாசம்னு வச்சுக்கலேன். அதுக்குள்ள எவ்வளவு மாற்றங்கள் வரலாம். இப்பவே வர ஆரம்பிச்சிட்டுல. பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொன்னவர் யாரு? எடப்பாடி. இன்று வரை எடப்பாடியார் பாமக குறித்து விமர்சனம் செய்யவில்லை, தேமுதிக குறித்து எந்த விமர்சனம் செய்யவில்லை, நாம் தமிழரை கட்சியை குறித்து கூட அவர் விமர்சனம் செய்யவில்லை, தாவேகா குறித்து கூட அவர் விமர்சனம் சேஃப் ஜோன்ல தான் போயிட்டு இருக்காரு. ஆக அவர் அவர் தன்னம்பிக்கையோடு இருக்கிறார். என் தலைமையில், அதான் அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமையும். இது எப்படித்தான் அப்படித்தான் முன்னாடியே சொல்லல, அவர் ஒரு கருத்தை சொல்லிட்டார். அதுல ஸ்டபர்னா இருக்காரு. அரசியல் சூழல்கள் களங்கள் மாறும்போது அதுக்கேற்ப ஒவ்வொருத்தராக இவங்க பக்கம் வருவாங்க. அப்போ தெரியும் நமக்கு. மகாபாரத பொருள் முதல்ல பிரஜபாண்டவர்கள் தான் இருந்தாங்க. அப்புறம் தான் அவருன்னு பல புராண கதையை படிச்சிங்கன்னா தெரியும். எல்லாரும் இந்த பக்கம் வந்தாங்க. பெரிய ஃபோர்ஸ் யாரு? ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது யாரு? துரியோதனன். 100 பேர் இருந்தாங்க. இவங்க 5 பேர் தான் அவங்களுக்கு களமும் கிடையாது, வனவாசத்தில் இருந்தாங்க. ஆட்சி பொறுப்பில் இல்லாமல் இருந்தாங்க. எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஆட்சி பொறுப்பில் இல்லாத ஆட்சியில் இருந்தவர் துரியோதனன். இந்த சூழல்ல அவங்க ஒவ்வொருத்தரா பின்னாடி ஒவ்வொருத்தரா சேர்ந்தாங்க மகாபாரதத்தில். அதே மாதிரி நடக்கலாம், சாத்தியக்கூறுகள் இருக்கு. இது மாதிரி கடந்த காலத்துல இந்திய அரசியலில் நடந்திருக்கிறது. அதனால சொல்றேன் நான். பல்வேறு கேள்விக்கு பதில் தம்பிக்கு நன்றி சார். மிக்க நன்றி.